ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டேண்ட்ரஃப்னால நமக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்க மெயினா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சீவன சீப்ப வச்சு இன்னொருத்தர் சீவாதீங்க. நீங்க எப்பெல்லாம் ஹேர் ஃபால் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் கூட சீப்பை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம ஹோம் ரெமடிஸா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர்ல ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி வாஷ் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இதா இருக்கும். நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டு ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட் ஆகும். பட் ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கு, நம்ம இனிஷியலா வந்து மெடிசன் எடுத்து தான் சரி பண்ண வச்சிங்கன்னா கீட்டோகோனசோல் ஷாம்பு கிடைக்கும். 2% வால்யூமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சோண்டு வாட்டர்ல எடுத்து மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப்ல நல்லா தண்ணியில நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் கம்ப்ளீட்டாவே நிப்பாட்டிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஹோம் ரெமடியா யூஸ் பண்ணி உங்களோட ஹேர்ஸை வந்து பாதுகாத்துக்கோங்க. டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம், பட் ஆனால் அது ரெக்கரண்டா வராம நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.